கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். ஆமென் சொல்லுங்க. எப்படி முடியும்? எல்லாருக்கும் ஓட்டம் முடியும். ஆனா சிலருடைய ஓட்டம் தான் எப்படி முடியும்? ஜெயத்தோட முடியும். கர்த்தர் நல்லவர். எல்லாம் கொஞ்ச காலம்தாங்க. எல்லாம் தற்காலிகம் தாங்க. இதுவும் கடந்து போகும். இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி சொல்றத? எல்லாம் கொஞ்ச காலம் தானுங்க. இதெல்லாம் கொஞ்ச காலங்க, சரியா போகுங்க. இதெல்லாம் டெம்பரவரியா, தற்காலிகங்க. இதுவும் கடந்து போகுங்க அப்படின்னு சிலர் பிரச்சனையின் போது அந்த பிரச்சனைய சகிக்கிறாங்க, பொறுத்துக்கிறாங்க. இந்த உலகத்துல சிலருக்கு பிரச்சனை வரும்போது எப்படி சகிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க, பொறுத்துக்கிறாங்க, அந்த பாதையை கடந்து போறாங்க அப்படின்னா, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற எண்ணம், அப்படிங்கிற புரிதல், அப்படிங்கிற விசுவாசம். எல்லாம் கொஞ்சம் கலைத்தாங்க. மேடுன்னா என்ன இருக்கு? பல்ல இருக்குதானுங்க. வெளிச்சம்னா பகல்னா இரவு இருக்கத்தானங்க செய்யும். உயர்வுன்னா ஒரு தாழ்வு இருக்கத்தானங்க செய்யும். எல்லாம் கொஞ்ச காலங்க. எல்லாம் தற்காலிகங்க அப்படின்னு சிலர் அந்த கடக்க முடியாத பாதைய, கசப்பான அனுபவத்தை சகிக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள், கடந்து போகிறார்கள். எந்த எண்ணத்துல, எந்த நினைப்புல, எந்த விசுவாசத்துல, எந்த புரிதல்ல, எல்லாம் கொஞ்ச காலம். இதுவும் மாறும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சிலர் தங்களுக்கு வருகிற இக்கட்டுல, நெருக்கத்துல, பிரச்சனையில, நெகட்டிவ்ல, பிரச்சனையில, போராட்டத்துல, கசப்பான அனுபவத்துல எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு கடந்து போறாங்க. இது வேற, அது வேற. உண்மையா பொய்யா? ஆனா ரெண்டுமே என்னது? ரெண்டுமே உண்மையா? இல்ல ஒண்ணு மட்டும் உண்மை, ஒண்ணு மட்டும் பொய்யா? ரெண்டுமே உண்மை. ரெண்டுமே உண்மை. ஆனா இந்த ரெண்டாவது பாயிண்ட எல்லாரும் டச் பண்ண முடியாது. முதல் பாயிண்ட் எல்லாருக்கும் காமன், எல்லாருக்கும் பொதுவானது. எல்லாரும் அதை கிளைம் பண்ணலாம். ஆமா கொஞ்ச காலம் தாங்க, ஆமா தற்காலிகம் தாங்க, எல்லாம் மாறுங்க, எதுவும் கடந்து போகுங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா ரெண்டாவது பாயிண்ட் அவளை இதை சொல்றதுக்கு அவ்வளவு துணிவு வராது. எல்லாம் நன்மைக்கே, அது எப்படிங்க எல்லா நன்மைக்குன்னு எடுக்க முடியுங்க அப்படி சொல்லுவாங்க. ஆமீன் சொல்லுங்க. ரோமர் 8:28 அந்த அந்த வசனத்துல இருக்கிறவங்களால இந்த இந்த வசனத்தை கிளைம் பண்ண முடியும். எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு கடந்து போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆமீன். தேவனும் சரி, எதிரியும் சரி, மனுஷனை சோதிக்க நினைக்கையில், இப்படி கவனிங்க, உயிர் தெழுதலுக்குள்ள போகலாம். இது என்ன நாள்? என்ன நாள்? உயிர் தெழுந்த நாள்ல சோதனையை பேசுறீங்களே, எங்களுக்கு வந்த சோதனையை பார்த்தீங்கன்னாங்கிறீங்களா? இந்த சபைக்கு வந்த சோதனை, உயிர் தெழுந்த நாள்ல சோதனையை பேசுது இந்த சபை. சந்தோஷமா கேக் வெட்டி கொண்டாடாம சோதனையை பத்தி பேசுதே. அதுக்கு ஆண்டு சொல்ற பதில், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த சோதனையை சகிங்க, உங்களுக்கு ஜீவ உயிரத்தை வச்சிருக்கிறார். ஆமென். தேவனும் சரி, எதிரியும் சரி, மனுஷனை சோதிக்க நினைக்கையில், சோதிக்க வருகையில், சோதிக்க முற்படுகையில், சோதனையை கொடுத்து சோதிக்கிறது வழக்கம். எப்படி சோதிக்கிறாங்க? தேவனும் சரி, பிசாசும் சரி, மனுஷர்களை சோதிக்க நினைக்கையில்
சோதனைகளை கொடுத்து சோதிக்கிறது வழக்கம். சோதனை இட் மீன்ஸ் என்னது? பாதகமான சூழ்நிலைகள், நமக்கு பிடிக்கவே பிடிக்காத சூழ்நிலை, நமக்கு பிடிக்காத காரியத்தை டோரை தட்டி உள்ள அனுப்பி விடுவாங்க. அது பேர் என்னது? சோதனை. சோதனையை கொடுத்து நம்மை சோதிப்பது வழக்கம். அதாவது நீங்க பிசாச இப்ப சொன்னீங்க, எதிரி சோதிக்கும் போது ஓகே, நீங்க இப்ப எதுக்கு நம்ம காடை போய் இழுக்கிறீங்க அப்படின்ட்டு சிலருடைய மைண்ட் வாய்ஸ். நீங்க ஏன் காடை, கடவுளை, கர்த்தரை, தேவனை, நல்லவரை போய் நீங்க இழுக்கிறீங்க அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் கேக்குது. அப்படிதானே? பிசாசா ஓகே, அவனை சொல்லுங்க, அவனை நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, சப்போர்ட் பண்றோம். நான் நீங்க ஆண்டவரை அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. அப்புறம் ஆதியாகமம் 22ல நம்ம தேவநாய கர்த்தரை குறித்து ஒரு வசனம் எழுதியிருக்கு, எடுத்துக்கலாமா? ஆதியாகமம் 22, ஆதியாகமம் 22 1ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பிறகு தேவன் ஆபிரகாமை என்ன பண்ண? சோதித்தார். தேவன் என்ன பண்ணாரு? சோதித்தார். மத்தியில 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஜீசஸ் பிசாசினாலே சோதிக்கப்படும்படி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். யாரே கைப்பிடிச்சு கொண்டு போய் விடுறா பால்வாடி ஸ்கூலுக்கு? வனாந்தரங்கிற பால்வாடி ஸ்கூலுக்கு யார் கொண்டு போய் விடுறா? அந்தாப்பா சோதி, நீ ஒரு பக்கத்தை தான் பேசுறீங்க, இன்னொரு பக்கத்தை பார்த்தாதான் தெரியும் என்னன்ட்டு. ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். செக் அண்ட் டெஸ்ட், யூ கேன் செக் அண்ட் டெஸ்ட் அப்படின்னாரு ஆவியானவர். சோதிச்சு டெஸ்ட் அடிச்சுக்கணும். ஆமை. அப்ப ஆபிரகாமை தேவன் சோதித்தார். நம்புறீங்களா? நம்பணும். யோபை எதிரி சோதித்தான். யாரு சோதிச்சா? யோப சோதிச்சது யாரு? பிசாசு. ஆபிரகாம சோதிச்சது யாரு? தேவன். ஆபிரகாமின் ஃபெய்த்த தேவன் சோதிச்சாரு. யார் ஃபெய்த்த? ஆபிரகாமுடைய ஃபெய்த், அத தேவன் சோதிச்சார். அதான் அந்த சோதனையின் முடிவுல இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன், அறிந்திருக்கிறேன் அப்படிம்பார். விசுவாசத்தின் தகப்பன் அப்படி சொல்றாரு. அப்ப எதை சோதிச்சாரு? ஆபிரகாமினுடைய மனசை சோதிக்கிறாரு. மனசுக்குள்ள என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு. ஆபிரகாமின் விசுவாசத்தை தேவன் சோதித்தார், யோபின் விசுவாசத்தை எதிரி சோதித்தான். அவன் சோதிச்சான். ரெண்டு பேருமே எதை சோதிச்சாங்க? விசுவாசத்தை சோதிச்சாங்க. ஆமே. ரெண்டு பேருமே டார்கெட் என்னது? ஃபெய்த். தேவன் விசுவாசத்தை சோதிக்கிறதின் நோக்கம் விசுவாசத்தை நாசம் பண்ணல, விசுவாசத்தை ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த, அடுத்த லெவல் கொண்டு போக. இது தேவன் விசுவாசத்தை சோதிக்கிறதனுடைய நோக்கம். ஆனா பிசாசு விசுவாசத்தை சோதிக்கிறது நோக்கம் அழிக்கணும், நாசமாக்கணும், கொலை செஞ்சிடணும். உள்ளுக்குள்ள கர்த்தரை பத்தி நல்ல அபிப்பிராயமே இருக்கக்கூடாது. இதுதான் பிசாசுடைய நோக்கம்.
இதுக்கும் தான் வருவான் டெஸ்ட் எடுக்க. ஆமென். தகப்பனாய் இருக்கிற ஒருவன் செய்யக்கூடாத, ஒரு தகப்பனாய் இருக்கிற ஒருவன் செய்யக்கூடாத, அதிலும் ஒரு நல்ல தகப்பன் செய்யவே கூடாத, முடியாத, உலக நடைமுறையும் ஒத்துக்காத, உலக நடைமுறையும் ஒத்துக்காது, ஒரு நல்ல தகப்பன் செய்யவே முடியாது, ஒரு தகப்பன் செய்யவே கூடாது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய சொல்லி தேவன் ஆபிரகாம் விசுவாசத்தை சோதிச்சாரு. சோதிக்கிறார் அப்படின்னா லட்டு இதை கொடுத்து இப்படிலாம் சோதிக்கிறவரு. கடுமையான சோதனை. என்ன சோதனை? கெடுபிடியா இருக்கு சோதனை, விஷ சோதனை. இதுக்கு பேரு கடுமையான சோதனை. என்ன சோதனை? தகப்பன் செய்யக்கூடாது, அதுல ஒரு நல்ல தகப்பன் செய்யவே மனசு வராது, உலக நடைமுறையை ஒத்துக்காது. கடைசியா வயசு போன காலத்துல பிறந்த ஒரு பையனை நீயே உன் கையால கொலை செய்யணுங்கிறது உலக நடைமுறையில யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கணும், இல்ல இதை செய்ய சொன்னார் நம்புற பத்தியா அந்த ஆண்டவர் ஒரு பைத்தியமா இருக்கணும். இப்படிதான் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்புவாங்க. இதான் உலகம், இப்படிதான் பேசும், இதான் நடைமுறை. அதான் ஏன்னா ஒரு தகப்பன் செய்யக்கூடாது, ஒரு நல்ல தகப்பன் செய்யவும் முடியாது. தான் பெத்த பிள்ளை எப்படி பலியிடுறது? முடியாது. ஆனா கர்த்தர் ஆபிரகாம செய்ய சொன்னது எதைத்தான் செய்ய சொன்னாரு? அதைத்தான் செய்யினார். உனக்கே செய்ய மனசு வராதுடா. இப்ப நான் சொல்ல போற ஒரு காரியம், நீ உலகத்துல எங்கிட்டு பார்த்தாலும் எவனையும் ஒத்துக்க மாட்டாங்கப்பா, யாவானும் ஏத்துக்க மாட்டாங்க. அந்த ஒரு காரியத்தை இப்ப நான் செய்ய சொல்ல போறேன், எங்க செய்யின்மார். ஆமே. அதே மாதிரிதான் ஏதேல்லையும் முதல் மனிதன் மனுஷிய படைச்சு வச்ச பிறகு அவங்களை எப்படி சோதிச்சாரு? சாதாரண பழத்தை வச்சு இல்ல, கண்களை திறக்கிற பழத்தை வச்சு சோதிச்சாரு. சாப்பிடாத. எந்த பழத்தை வச்சு? ஏதோ சின்ன ஒரு காய்ச்சல், சின்ன ஒரு கண் பார்வை மங்கல், சின்ன ஒரு கை பலவீனம், அதை சாப்பிட்டா அப்படி வருகிற பழத்தை வச்சு அவர் சோதிக்கல. மொத்தமே நாசமா போகுது, மனுக்குலமே அவுட் ஆக போகுது, அந்த பழத்தை வச்சு சாப்பிடாதுன்னு சொன்னார். கவனிச்சிங்களா? தேவனுடைய ஸ்ட்ராங் டிசிஷன். எப்படி கடுமையான சோதனை, கடுமை இதெல்லாம். ஆமா, நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர் தானே? இப்ப சொல்லுங்க, இரக்கமுள்ளவர் தானே? ஆமே. மனதுக்கும் உள்ளவர் தானே அவரு. ரொம்ப மனசு உருகிறாருல. ஆமே. கர்த்தர் நல்லவர். அதனால தேவனை பற்றி சில காரியங்களை கத்துக்கிறீங்க, கொஞ்சம் அப்படி புரிஞ்சு பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா நிக்கிறது நல்லது. நிக்க முடியும். ரொம்ப பேலன்ஸ் பண்ணணும். அவருக்கு அவன் கூட்டு சோதிச்சாருன்னு தெரியும், ஆனா அவர் வச்ச டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கடுமையா இருக்கு. இது ரொம்ப கடுமை, ரொம்ப ரொம்ப கடுமை. கையெல்லாம் உதறும். இப்படிதான் ஆபிரகாம் உள்ள போனான்னு தெரியல, கை உதறிடும். அதனாலதான் கத்தியை எடுத்து கத்திய கை நீட்டி எடுப்பானாங்கிற வரைக்கும் நிப்பாட்டினார். காரியத்தை அது வரைக்கும் விட்டாரு. கை உதறுதான் பார்ப்போம்டா அவனுக்கு. துணிஞ்சிட்டாரு ஆபிரகாம். ஆமென். இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாருக்கும் பிறந்த நாள், அப்புறம் என்ன நாள் வரும்? மரண நாள். பிறந்த நாள், இறந்த நாள், இந்த ரெண்டு இருக்கா? ஆனா நம்ம இந்த உலகத்துல பிறந்த இயேசுவுக்கு மட்டும்தான் பிறந்த நாள் ஒண்ணு இருக்கு, இறந்த நாள் ஒண்ணு இருக்கு, அப்புறம் உயிரோட எழுந்த நாள்ட்டு மூணாவதா ஒரு நாள் அடிஷனலா வருது. யாருக்கு மட்டும் இது வருது? இயேசுவுக்கு மட்டும்தான் அப்படி ஒண்ணு வருது, மூணாவது நாள். அப்ப 3 விசேஷித்த நாட்களை கொண்டவர் யாரு? மூன்றாம் நாள் விசேஷித்த நாளா இருக்கு, உயிர் தெழுந்தவர். இந்த மாதிரி எந்த ஒரு மகானுக்கோ, எந்த ஒரு ரிஷிக்கோ, எந்த ஒரு யாருக்குமே இப்படி ஒண்ணு சொல்ல முடியல. அவங்க இன்ன வரைக்கும்
மறைந்த நாள், மறைவு தினம், இப்படிதான் வச்சிருக்கிறாங்க. உயிர் பெற்று எழுந்த நாள்ட்டு ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு. ஜீசஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. ஆமே. அப்ப எல்லா மனுஷரோட சேர்ந்த ஒரு மனுஷன் இவர். அப்படி கிடையாது. 10-11 இயேசு கிடையவே கிடையாது. இவர் தனிச்சிறப்பானவர், தன்னிகரற்றவர். இவர் வேற. ஆமே. ஜீசஸ்க்கு அப்படி ஒரு சிறப்பு. ஏனோக்கு எலியாக்கு பிறந்த நாள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா என்ன நாள் இல்லை, இறந்த நாள் இல்லை. கவனிச்சிங்களா? அவங்க என்னைக்கு இறந்தாங்க? இறந்தா தானே தெரியும். இறந்தாங்களா அவங்க? அப்போ என்னாச்சு அவங்களுக்கு? ஏனோக்கு காணப்படாமல் போயிட்டான். அப்புறம் எலியா அப்படி ஏறி போயிட்டான். சுழல் காட்டிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அப்போ அவங்க 2 பேருக்கு என்ன நாள் கிடையாது? மரண நாள் இல்லை. இவங்களுக்கு இப்படி ஒரு சிறப்பு. ஜீசஸுக்கு 3ஆம் சிறப்பு, இவங்களுக்கு மரண நாள் இல்லாத ஒரு சிறப்பு. ஆனா இவர்கள் வருவார்கள். எப்போ வருவாங்க? அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இந்த உலகம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. 11ஆம் அதிகாரத்துல வருவாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்துல இவங்க இந்த பூமிக்கு வருவாங்க. வந்து இங்க சாவாங்க. அப்பதான் அவங்களுக்கு என்ன நாள்? மரண நாள். இயேசு மரித்தது என்னவோ ஒரு தடவை தான். லாசரு எத்தனை தடவை மரித்தார்? 2 தடவை மரிச்சார். ஆனா இயேசு ஒரே ஒரு தடவை இறந்தார். அவர் மரித்தது என்னமோ ஒரே ஒரு தடவை தான். ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறது என்னமோ என்றென்றைக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இயேசு மரித்தது என்னமோ ஒரு தடவை தான். ஆனா அவர் உயிரோட இருக்கிறது என்னமோ என்றென்றைக்கும் உயிரோட இருக்கிறார். அத ஜீசஸே தன் வாயால சொல்லி காமிக்கிறார். 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். என்ன ஒரு போல்டான வேர்டு அது. நானு செத்தேன்ப்பா, உண்மைதான். நான் அதை மறுக்கல, பொய் சொல்லல. நான் செத்தது உண்மைதான். ஆனா இன்னொரு உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்கிறாரு. மரித்தேன், எஸ், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இந்த வேடை கவனிச்சிங்களா? என்ன காலம் அது? சதா காலங்களிலும். அப்படின்னா காலம் உள்ளளவும் அவர் இருக்கிறார். இவர் உள்ளளவும் காலம் இருக்கிறது. சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். நீ மரித்ததை வச்சுக்கிட்டு என்ன மனுஷன்ட்டு சீல் குத்திராத, என்ன மனுஷன் சொல்லிவிடாத. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறத வச்சு நான் வேறன்னு நினைச்சுக்கோ. நான் வேற. ஆமென். எல்லாரும் சேர்ந்து இயேசுவை கொலை செய்ய முடிஞ்சிச்சு. எல்லாரும் கூட்டம் கூடினாங்க. பிலாத்து வரைக்கும் வந்துட்டான். எஸ்கேப் ஆயிட்டார். ஒண்ணுமே பண்ணல அவரால். இத்தனைக்கு பிலாத்தே சொல்றாரு, நான் நினைச்சா உன்னை விடுவிக்க முடியும், நான் நினைச்சா உன்னை அறைய முடியும். எல்லாமே நான் போடுற பச்சை கையெழுத்துன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் ஒரு கிரீன் பெண் எடுத்து கையெழுத்து போட்டா இவங்கெல்லாம் என்ன சொல்றது? இயேசு நீ வாட்டுக்கு ஊழியம் பண்ண போலாம். இவங்க என்ன சொல்றது? நான் பார்த்து கிரீன் பேனா எடுத்துட்டு சைன் போட்டா இவங்க என்ன உன்னை சிலுவையில் சொல்றது? நானே அறைவேன். இவங்க என்ன? அந்த மாதிரி உள்ள ஆளு பிலாத்து. இவ்வளவு அதிகாரம் உள்ள பிலாத்தே என்ன செய்ய முடியல? இயேசுவை காப்பாற்ற முடியல. காப்பாற்ற முடியாம இயேசுவை கொலை செஞ்சுட்டாங்க.
எல்லாரும் சேர்ந்து இயேசுவை கொலை செய்ய முடிஞ்சிச்சு. இது உண்மை. அவர் மரிச்சது உண்மையா? அதே மாதிரி எல்லா மனுஷனும் ஒண்ணு கூடி வந்துட்டான். காலை சாப்பாடு சாப்பிடாம ஓடி வந்துட்டான். முதல்ல இந்த வேலையை முடிப்போம்டா அப்படின்ட்டு. எந்த வேலையை முடிப்போம்? ஒரு நல்ல வேலையை முடிச்சிருவோம். முதல்ல இயேசுவை கொலை செஞ்சு முடிச்சிடணும்ப்பா. போய் நல்லபடியாக சாப்பிட அப்புறம் போயிட்டு வராங்க. எல்லா மனுஷனும் சேர்ந்து இயேசுவை கொலை செய்ய முடிஞ்சிச்சு. ஆனா ஒரு மனுஷனால கூட அவர் உயிரோட எந்திரிச்சு வர்றதை நிறுத்த முடியல. பிலாத்துக்குமே அதிகாரம் கிடையாது. புரியுதுங்களா? அவர் இறக்குற வரைக்கும் தான் இங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் வேற தன்னை வேற மாதிரி காமிக்கிறார். ஆமே. அதனால எல்லாரும் கொலை செஞ்சுட்டதுனால என்ன நீங்க மனுஷன் நினைச்சுப்படாடா, கடவுள்லாம் கொலை செய்ய முடியுமாக்கும் சொல்லிட்டீங்க. உங்க கடவுள்லாம் கொலை செய்ய முடியுமாங்க? கடவுள் தாங்க எல்லாரையும் கொலை செய்வாரு. அவரால் தான் எல்லாரையும் முடியும். கடவுளை போய் எப்படி மனுஷன் கொலை செய்ய முடியும் அப்படின்னு என்னைய மனுஷங்க கொலை செஞ்சதை வச்சு என்னை மனுஷன் முடிவெடுத்துறாதரா. இந்த பாரு, நான் செத்ததுக்கு அப்புறம் 3ஆம் நாள் ஏச்சு தெரியுமா? அப்ப நான் யார் சொல்லு? நான் யாரா? மனுஷனா? எப்பனாவும் தடுக்க முடிச்சா அப்படி கேட்குறேன். எப்பனா தடுக்க முடிச்சா? என்னமோ இப்போ ஆளெல்லாம் போட்டு கல்லறையை அப்படியே பயங்கரமா பொத்தி பொத்தி காப்பாத்தினாங்க. என்ன ஆச்சா அப்படி கேட்குறாரு. என்னாச்சு? என்ன ஆச்சு? இப்ப கேள்வி, ஆண்டவரே உயிரோட எழுந்ததை தடுக்க ஒரு பயனாலையும் முடியல, அப்புறம் ஏன் ஆண்டவரே செத்தீங்க? சாகாமே இருந்துட்டாம்ல. அப்ப மனுஷர்களுக்கு கொலை செய்ய முடியுது. ஆண்டவரே உங்களை உயிரோடு இழத்தான், அந்த உயிரோடு எழுந்ததை தான் தடுக்க முடியாம போச்சு. இதுதானே? அப்ப கொலை செய்ய முடியும். அப்படிலாம் அதுவும் கிடையாது. அதுவும் கிடையாது. இவரா ஜீவன் விட்டாதான் உண்டு. மனுஷன் கொலை செய்ய முடியாது அவரை. ஆமீன். இதான் ஜீசஸை பற்றிய 3 புரிதல்கள். உயிர்த்தெழுதல் நாளில் உலகம் கொண்டாடுது. நீங்கள் ஜென்ரலாக புரிஞ்சிக்க வேண்டியது, ஜீசஸ் எல்லாருக்கும் 10ஓடு 11 இல்லை, அவர் வேற. 10ஓடு 11 நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? இயேசுவை நம்மளை மாதிரி பார்த்தாரு, நம்மளை மாதிரியே மனுஷன், நம்மளை மாதிரியே இறந்தாரு. இது 10ஓட 11 இயேசுவை பார்க்குறாங்க. ஆனால் அடுத்து ஒன்று நடந்தது, அது கண்ணுக்கு மறைவா இருக்கிறதுனால அவரை மனுஷன்னு படித்தாங்க. இந்த பக்கம் வரல. அவர் வேறன்ட்டு சொல்றதுக்கு அடுத்தா நடக்குது. ஆனா அது விசுவாசத்துல இருக்கிறதுனால மனுஷன் அதோட நின்ட்டான். அதனால இறந்துட்டான் அவ்வளவுதாங்க. இறந்துட்டாருங்க அவ்வளவுதாங்க. ஐயோ அது சொல்லிட்டு இருப்பாங்க கதைங்க. உயிரோட வந்துட்டான் நீங்க வேற, அது கதைங்க அப்படின்னு சொல்லிட்டான் மனுஷன். இயேசு மாம்சத்தில் தாம் உயிரோடு இருந்த நாட்களில், ஜீசஸ் இந்த உலகத்துல உயிரோடு இருந்தார் இல்லையா? அப்ப உயிரோடு இருந்த நாட்களில் தமது வழியாக பலத்த கிரியைகளினாலே பிதா யார் என்பதை காண்பித்துக் கொண்டிருந்தார். யோவான் 14ல் ஜீசஸ் சொல்லுவார், நீங்கள் பிதாவை இது முதல் கண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு ஜீசஸ் சொல்லுவார். உடனே பிலிப்பு, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், எங்களுக்கு பிதாவை காண்பியும், அது போதும் அப்படின்னு சொல்றான் பிலிப்பு. அதுக்கு ஜீசஸ் இப்படி சொல்றாரு, நீங்கள் பிதாவை இது முதல் கண்டிருக்கிறீர்கள், நாங்க எங்க பார்த்தோம் அப்படிங்கிறான் பிலிப்பு. இவ்வளவு காலம் நான் உங்களுடைய கூட இருந்தும் நீங்கள் என்னை அறியவில்லையா? நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இப்ப நான் சொல்றதெல்லாம் நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. நான் சொல்ற ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நான் சொந்தமா அடிச்சு விடல. என் ஃபாதர் எனக்கு சொல்லி கொடுத்ததை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். என் சுயமா நான் எதுவும் சொல்லலை. அதே மாதிரி என் சுயமா நான் எதையும் செய்யலை. பிதா எனக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதைத்தான் நான் செய்கிறேன். அப்ப யாரை காமிச்சாரு? ஜீசஸ்
பிதாவை அவர் வழியா ஜீசஸ் உலகத்துல காமிச்சிட்டு இருந்தார். எதன் மூலமா? பலத்த கிரியைகள் மூலமா, அற்புதங்கள், அடையாளம் மூலமா பிதாவை எல்லாரும் மையப்படுத்துறாங்க. பிதாவை காமிச்சிட்டே வர்றாரு. அவர் மரித்து எழுந்த பிறகு அப்போஸ்தலர்கள் வழியாக பலத்த கிரியைகளின் மூலம், முக்கியமான பாயிண்ட், இயேசு மரிச்சிட்டாரு, அப்புறம் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. எழுந்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்போஸ்தலர்கள் வழியாக பலத்த கிரியைகளினாலே பிதா யார் என்பதை காண்பித்துக் கொண்டிருந்தார். எப்படி மாறுதுன்னு கவனிங்க. ஜீசஸ் பண்ணத இப்ப அப்போஸ்தலர்கள் பண்றாங்க. இதுதான் அப்போஸ்தலர்கள் 19:11 வாசிங்க. 19:11 சீக்கிரம் முடிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். எபேசு பட்டணத்துல கை யாரு கை? பவுலுடைய கை. அற்புதம் யாருடையது? தேவனுடைய கை. பவுல் கை. ஆனா செய்யப்பட்ட அற்புதம் பவுலுடையது கிடையாது. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அப்ப கவனிங்க, தேவன் அற்புதங்களை செஞ்சாரு, ஆனா பவுல் கை மூலமா செஞ்சார். பவுலுடைய கை தேவனுடைய அற்புதத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. அதனால அர்த்தம். அப்ப பவுல் வழியாக யார் பலத்த கிரியை நடப்பிச்சது? தேவன். அப்ப பவுல் வழியாக ஃபாதர் காட் காமிக்கிறார், தன்னை காமிக்கிறார், ஜனங்க தங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக காமிக்கிறார். ஆமென். முடிப்போம். அப்போஸ்தலர்களும் இயேசு இப்ப உயிரோடு இருக்கிறார். அண்டர்லைன் வேர்டு. எப்ப? இப்ப உயிரோடு இருக்கிறார் என்னும் செய்தியை திரும்ப திரும்ப தங்கள் செய்திகளில் பதிவு செய்து கொண்டே இருந்தாங்க. செய்திகள்ல, மெசேஜ்ல, ஒன்று கிரியைகள்ல, இன்னொன்னு வாய் மூலமா மெசேஜ்ல அதை பதிவு செய்யறாங்க. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3:15. ஒருத்தர் 4:2 எடுங்க. 4:2 எடுத்து வச்சுக்கோங்க. ஒருத்தர் 3:15 வாசிங்க. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை நம்முடைய தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சி. பதிவு செஞ்சாச்சா? அப்ப வாய் மூலமா, செய்தி மூலமா என்னத்தை பதிவு செய்யறாங்க? இயேசு உயிரோட இருக்கிறார். அப்புறம் 4ஆம் அதிகாரம் 2:10 வாசிங்க சீக்கிரம். இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும். பாவனிங்க எப்படி என்ன பிரசங்கிச்சிருக்காங்க அவங்க? மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல இயேசுவை வச்சு பேசியிருக்கிறாங்க. இயேசு செத்து எந்திரிச்சிட்டாரு, செத்து எந்திரிச்சிட்டாரு, செத்து எந்திரிச்சிட்டாரு. 10ஆம் வசனம். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவரும். திரும்ப திரும்ப என்ன செய்யறாங்க? பதிவு செய்யறாங்க. கவனிங்க. 41 வாசிங்க. 10:41. 10ஆம் அதிகாரம் 41 அப்போஸ்தலர் நடபடிகள். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் வெளிப்படையாய் காணும்படி அவரை உயிர்த்தெழுந்திருக்க விடாமல், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு
அவரோட புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி அவரை உயிர்த்தெழுந்து காணச் செய்தார். ஆமென். 13ஆம் அதிகாரம் 30 வாசிங்க. அப்போஸ்தலர் 13:30. தேவனோ, பவுல் பேசுறாரு, தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இதுக்கு முன்னாடி பேதுரு பேசிட்டு இருந்தாரு. அந்த செய்தியை இப்ப பவுல் கொண்டு போறாரு. என்ன எழுப்பினார்? கவனிங்களேன், கிரியைகளை அதை காமிச்சிட்டு வர்றாங்க, செய்திகளை பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க. என்ன என்ன பதிவு செய்யறாங்க? ஜீசஸ் இஸ் அலைவ். இதை பதிவு செய்யறாங்க. தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். 2 தீமோத்தேயு 2:8. பவுல் என்ன எழுதுறாங்க கவனிங்க. 2 தீமோத்தேயு 2:8. தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். ஆமென். என்ன செய்தியை பதிவு செய்றார் நிருபத்துல? ஜீசஸ் உயிர்த்து எழுந்தார். ஆமென். அப்ப இது இந்த உயிர்த்தெழுதல் நாள் அப்படிங்கிறது வருஷத்துல ஒரு நாள் பவுல் மனசுல வந்தது கிடையாது. வருஷத்துல ஒரு நாள் கிடையாது. அதிலே வாழ்ந்திருக்காங்க அவங்க. அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அதை ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜீசஸ் மரித்து உயிர்த்தெழுந்தார், ஜீசஸ் உயிர்த்தெழுந்தார். ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசு என்ன சொன்னாரு? நான் உயிரோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். எழுந்தார் இவங்க சொன்னது, ஜீசஸ் உயிரோடு இருக்கிறேன், மரித்தேன், ஆயினும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்ப நீங்க எப்படி ஜீசஸை புரிஞ்சுக்கணும்? உயிர் தெழுந்துட்டாரு, இப்ப என்னவா இருக்கிறாரு? உயிரோட தான் இருக்கிறாரு. உயிரோடு இருக்கிறவரை தான் நாம ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம், பின்பற்றுகிறோம், கடவுள் கும்பிடுறோம். ஆமென். செத்த மகானை இல்லை, செத்த மகானை இல்லை, நமக்காக மனிதனாகி செத்து உயிர் தெழுந்த தேவனை தான் ஆராதனை செய்கிறோம். ஆமென்.